இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடா செய்ய போகிறோங்க. பாருங்கள், ஒரு முட்டைக்கோஸ் சின்னதாக எடுத்து ஒரு 1/4 கிலோ சைஸ்க்கு எடுத்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா கழுவி தண்ணி வடிச்சிட்டு வைங்க. பாருங்கள், இந்த கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன் நான் காய். அதுக்கு தகுந்த அளவு சொல்கிறேங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கு வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இது 2 டேபிள் ஸ்பூனுங்க அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பாருங்கள் சோடா உப்பு போடுறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா எல்லாம் கலந்துடணுங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே வைக்கலாங்க. அதில் தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம சால்ட்டெல்லாம் போட்டுக்கிறதுனால தண்ணி விடும். காயிலையும் தண்ணி விடும், வெங்காயத்துலேயும் தண்ணி விடும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டுருக்கு நமக்கு. இப்போ நம்ம லேசாக தெளிச்சுட்டு பிணைஞ்சா போதுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே ஊறட்டுங்க. மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் வச்சுட்டோம். நம்ம மாவும் கலந்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் சூடாக எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் விட்டு இன்னும் 1 நல்லா கலந்துருங்க மாவில். பாருங்கள், மாவு கரெக்டாக பதமாக வந்துடுச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சுன்னா போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறேன். பாருங்கள், கொஞ்சமாக போட்டு பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம போடலாம். இப்போ நம்ம போடும்போது கொஞ்சம் இப்படி பரபரன்னு ஏற்படுற மாதிரி போடணுங்க, பளபளப்பாக. இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. நல்லா நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க.